ஓய்ப்பா நல்லா சைஸான ஜிலேபி எவ்வளோ கலராக இது பண்ணுவா காட்டுமா அப்படியே சூப்பராக இருக்குது காட்டுங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேட்டை நீ புழு கோக்கத்துக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடி தான் போயின்னு இருக்கோம் நம்ம மாமாவோட ஏரிக்கு போயிட்டு இருக்கோம் ஊருக்கு நானே இதான் வந்து ஒரு சாப்பிட்றேன் ஹாய் சொல்கிறா இதெல்லாம் காலையிலே கிளம்பி இங்கே பாருங்கள் சூரியன் பனிப்பொழிவு அதனால இதெல்லாம் கட்டிட்டு போகிறோம் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ மீன் பிடிக்கணும்னு பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிக்கு வந்தாச்சு நம்ம இங்கே தான் புழு நோண்ட போகிறோம் நான் எங்கள் மாமா எல்லாம் ஏகப்பட்ட புழு இருக்குது மாமா நிறைய இடத்துல நான் ஏரி பக்கத்தில் இருக்கவே இருக்காதுங்க இங்கெல்லாம் நிறையா இருக்கும் ஃபுல்லாக புழுவாக தான் இருக்குது அஜய் இன்னும் வரல போல வேறு டப்பாக அது மரத்துக்கு இது சரி வராது நான் வேறு கவர் நல்லா தான் வருவேன் அஜய் ஏன் அது அந்த மாதிரியே நரம்பு மாரி வாழன்னு இருக்கும் மேலே ஏறி ஓடும் மேலே ஏறி இப்போ வழுக்காதானே கூட நேற்று ஒட்டிக்கிச்சு அதுக்கோசம் இந்த கோல் இது கூட சுமார் அவள் பாதுகாப்பு வர மாட்டணும் போகலாமா எல்லாம் வேட்டைக்கு கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் அப்புறம் வயலில் நடந்து போகிறோம் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கதுண்டாக இருக்கும் அதனால் எல்லாம் ஃபேண்ட்டு போட்டு போகிறோம் கதுண்டு இது ஆயிடுச்சுன்னா இங்கே ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் கையில் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே தான் நடந்து போகிறோம் இது செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது செம்ம சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் துணி இப்படி வச்சிடாதானே சார் இதெல்லாம் வண்டிப்பா வரமாம்மா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அது உள்ளே தான் இறங்கி போகிறோம் நம்ம பார்த்து போனோம் நான் வேறு ஃபோன் கையில் வச்சுருக்கேன்
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துருவோம் போல. தன்சேகர் பாருங்கள், இன்றைக்கி தன்சேகர் ஃபுல் வேட்டை தான். ஃபுல் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே கதண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கதண்டில் பார்த்தீங்கன்னா அதனால நாங்கள் ஃபேண்ட் எல்லாம் போட்டுன்னு வரோம், அரிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே ஏரி தான், தண்ணி தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நடுவில் இருக்கோம் நம்ம. இது எங்கள் மாமாவோட ஊரோட ஏரி. இது ஏதோ குட்டை மாதிரி இருக்குது போல், அதில் தான் போட போகிறாங்க போல். புதுசாகன்றதுனால பொறியமாக நடந்து போகிறேன். ஃபோன் வேறு இருக்குது, வலிக்கு விட்டுரும். பாசை முள்ளுலாம் இருக்கும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்றைக்கி என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்த குட்டைக்கு தான் வந்துருக்கோம். அப்புறமா ஏரி போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ ஏரி வந்துட்டோம், ஏரிக்கு வந்திருக்கோம். ஏரியிலே போடலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பச்சை பசேல்னு கூண்டு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் கதுண்டு மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நீர்க்கோழி வந்து கூண்டு கட்டியிருக்கு. அதில் நம்ம போய் முட்டை இருக்கான்னு பார்க்கலாம். எப்படி முட்டிக்கால் தண்ணியில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி இது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூண்டு எப்படி சூப்பராக கட்டியிருக்கு பாருங்கள் நீர்க்கோழி. தோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீர்க்கோழி முட்டை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நீர்க்கோழி முட்டை நிறைய கூண்டு இருக்குது. தண்ணி நல்லா தெளிவாகுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு நீர்க்கோழி கூண்டு இருக்குது. இதில் எதனா இருக்கும்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வீடு கட்டி வச்சுருக்கு பாருங்கள். எப்படி இதில் தான் வந்து தங்குவாங்க நீர்க்கோழிலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இதில் தான் முட்டைலாம் வைப்பாங்க. இங்கே தான் நம்ம மாமா பிடிச்சின்னு இருக்காரு. இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. சைஸான ஜிலேபி. அப்படியே போனேன். ரெண்டாவது கொத்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்று கொந்துது. அவன் மீன் கூட போய்டுவான் பொழுது. ஐயோ மீன் மாட்டிச்சா. இதான் மீன் மாட்டிச்சா. கொந்துச்சானா. ஐயோ மீன் மாட்டிச்சா. மாட்டிச்சு. ஏய் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. நல்ல சைஸான மீன். உள்ளே போடா உந்து தன்சேகர, உள்ளே போல. ஓய்ப்பா, நல்லா சைஸான ஜிலேபி. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கம்மா. நீங்கள் காட்டுமா அப்படியே. சூப்பராக இருக்குது. தன்சேகர, ஒன்று மேலே ஏறு, கீழே போவாத. ஓய் அப்படியே காட்டுங்க. பை இருக்கா? இன்னும் கலராக இருக்குது நல்லா சூப்பராக ஜிலேபி. ஒன்று மாட்டிச்சுன்னா போதும், எடுத்துன்னு போயிடுவேன். அவருக்கு ஒன்று மாட்டிச்சுன்னா போதுமா? கொந்தலை இதில் வாழும் ஒரு கொந்துச்சு. அங்கே நீ உள்ளே இறங்கி போயினே இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல நின்று கலக்காமல் போடணும்.
எடுங்க எடுங்க. எல்லாம் ஓரளவுக்கு மீடியமான சைஸாக தான் இருக்குது. ஊர் ஏரியில் அப்படியே சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்கும். இந்த புறாக்காசின்னு இருக்கும். ஆமாம், அந்த மீன்லாம் கொஞ்சம் அதுதான் ஃபஸ்ட்டு புழு சாப்பிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மையாக்கு எப்படி மாட்டேங்குது. நல்லா சைஸாக பிடிச்சிட்டாரு. எல்லாம் ஆனால் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக. சொன்ன புடுங்குதுப்பா. இந்த பேண்ட் எனக்கு செட் ஆகலை. நைஸ் பேண்ட் எடுத்து வச்சா. என் தக்க வேற தெரிய மாட்டேங்குது பார். வெறுப்பாகுது. தண்ணி கிட்டமான தண்ணி தான் இருக்குது. அழகாக கொத்துதாண்டா பொடி. இதுங்க கொத்தனா தக்க தெரியுது. இந்த பெருசு கொத்தனா தக்கே காணும். செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வயிறு ஃபுல்லாகவே இருக்குது அப்படியே. இதெல்லாம் என்ன பண்ணுமா கதைன்னு இருந்தா. நான் என்ன சொல்கிறேன், சரி வந்தது 4 மீன் கிடச்சி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இந்த பேண்ட்டு போட்டு வந்தது தப்பு. கூட போடுறான் மழை. ஏன்னா கரைப்பகுதி கரைப்பகுதி ஒதுங்கிட்டான் சார். நீ இன்னும் உள்ளே போவாத. நீ மாட்டுன்னு போயினே இருக்காத. டேய் நீ மாட்டுன்னு உள்ள போடா. எங்கன்னா போய் சேர்றா. அந்த கரையில் போய் ஏறா. இப்படி முன்னாடியே போய் நேர்ப்பான். போதும் விடு. அப்படியே போடுறா. புழு நல்லா கொத்துறா. பூ நல்லா நீட்டாக விடு. இங்கே காட்டுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேட்டை. நீ புழு கோக்கிறதுக்குள்ள நாங்கள் மீன் பிடிச்சின்னு வீட்டுக்கே போயிடலாம் பொழுது. இந்த மீன் போடுறா. அப்படின்னா எடுக்கணும். இன்னும் ஒன்று கூட பிடிக்குதுண்ணா. இன்னும் ஒன்று கூட பிடிக்குண்ணா. புரியல. போச்சா கை சத்தியமா ஹெல்மெட் வச்சுக்கிறேன். ஒழுங்காக பிடிச்சின்னு கட்டணும். நீ மாட்டினா அசால்ட்டாக கட்டணும். பிடிச்ச மீனாக விட்றாம வச்சுதுப்பா. அது இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம் நேரம். பார்த்து தூண்டிலே போட்டு எனக்கு ஒன்றும் தாங்கலை உண்மையாக. இந்த பேண்ட்டு சரி கிடையாது. நீ லோயராக இருக்கும். எடுங்க. இல்லைடா. ஏய் சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே சந்தோஷந்தான். நல்ல வேட்டை அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கதண்டு தான். நம்ம ஏரியில் போய் இறங்கி மீன் பிடிச்சதுக்கு
இந்த ஏகப்பட்ட இது ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பாதியிலே கிளம்பிட்டோம் நாங்கள். ஃபுல் மீனும் பிடிச்சதை காட்ட முடியல. மாமா மட்டும் பிடிச்சிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ இருக்கும். ஜிலேபி பிடிச்சிட்டு வந்தார். நல்லா சைஸான ஜிலேபி தான் மாட்டுச்சு. நீங்கள் தயவு செஞ்சு வேறு எதுனா ஏரியில் இறங்குறீங்கன்னா பார்த்து இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.